முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்ற வரிகளுக்கு ஏற்ப பாலாற்று நிலை காணப்படுகிறது. அது குறித்து இந்த தொகுப்பில் காணலாம். கர்நாடகாவில் நந்திமலையில் உற்பத்தியாகி ஆந்திரா வழியாக தமிழகத்திற்குள் நுழையும் பாலாறு வேலூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களை கடந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் வங்காள விரிகுடா கடலில் சங்கமிக்கின்றது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் பாலூர், வில்லியம்பாக்கம், ஆத்தூர் வழியாக பயணிக்கும் இந்த ஆற்றை நம்பி 150க்கும் மேற்பட்ட விவசாய கிராமங்கள் உள்ளன. இம்மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று பழைய சீவரம், வள்ளிபுரம், வாயலூர் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் தடுப்பணைகள் கட்டப்பட்டது. 150 ஆண்டுகள் இல்லாத அளவில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தடுப்பணைகள் நிரம்பி விவசாயிகளுக்கு ஆதாரமாக இருந்தது. கடந்த பருவமழை காலத்தில் கூட இந்த தடுப்பணைகள் நிரம்பியது. ஆனால் தற்போது தகிக்கும் கோடை வெப்பத்தின் கோரைப்பிடியில் சிக்கி பாலாறு முற்றிலும் வறண்டு காணப்படுகின்றது. ஆற்றுப்படுகையில் சீமை கருவேல மரங்கள் அடர்ந்த காடு போல வளர்ந்து நிற்பதால் இப்பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக சரிந்துள்ளதாக விவசாய கிராம மக்கள் பெரும் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். இதற்கு முதல் மற்றும் முக்கிய காரணம், கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை பாலாறு முழுவதும் தங்கு தடையின்றி ஆற்றின் உயிர் நாடியான மணல் கொள்ளை அரங்கேறியதும், அதனை அப்போதைய அரசு நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் மௌனம் காத்ததும் தான் காரணம் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள். இது குறித்து இப்பகுதி விவசாய பிரதிநிதிகள் கூறுகையில், தொடர்ந்து இந்த கோடை காலம் வந்ததுனால இப்போ இன்னும் எப்பவுமே இல்லாதால இந்த அளவுக்கு தண்ணி குறைஞ்சி போயிருக்குது. ஆண்டுகள் தண்ணி பற்றாக்குறை என்பது இல்லை. நல்லா இருந்து 3 போகம் விளைஞ்சிருந்து நல்ல மகிழ்ச்சியா இருந்தோம். இந்த மாதிரி கோடை வேலை அதிகமானதுனால என்னாச்சா தண்ணி குறைஞ்சி போச்சு. இதனால இந்த தடுப்பணை கட்டினால கிட்டத்தட்ட 7-8 ஊர் இந்த தண்ணி தேக்கத்துல இருந்தது. எங்களுக்கு 1 மீட்டர் உயர்த்தி தந்தாங்கன்னா இன்னும் நல்லா எல்லா விவசாயம் சிறப்பாக பண்றதுக்கு இதுவா இருக்கு, சிறப்பா இருக்கும். குடிநீருக்கும் பற்றாக்குறை இல்லாம இது பண்ணலாம். அதனால இப்ப இருக்கிற அரசு தயவு கொண்டு இதை கவனத்தில் ஏற்றிட்டு எங்களுக்கு இன்னும் 2-3 தடுப்பணை கட்டி கொடுத்தாங்கன்னா சிறப்பாக இருக்குன்னு கேட்டுக்கொள்கிறோம். கொஞ்சம் ஓடையாக தென்பட்ட தண்ணி வரத்து இப்போது பாலாறு பாலைவனம் போல் தோற்றமளிக்கிறது. குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டுள்ளது. விவசாயத்துக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதற்கு காரணம் பாலாற்றில் தடுப்பணை இல்லாதது. அரசாங்கம் உடனடியாக நிதி ஒதுக்கீடு செய்து உதயம்பாக்கம் தடுப்பணை கட்டி அதிலே மேம்பாலமாக வைத்தால் போக்குவரத்து வசதியாக இருக்கும். இந்த நிதிநிலை அறிக்கையில் பட்ஜெட்டில் நிதிநிலையை ஒதுக்கி உதயம்பாக்கம் தடுப்பணையும் மேம்பாலமாக அமைத்து தருமாறு மாண்புமிகு முதலமைச்சரை விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். எனவே தமிழ்நாடு அரசு காலம் தாழ்த்தாமல் வரலாற்று சிறப்புமிக்க பாலாற்றை ஆக்கிரமித்துள்ள கருவேல மரங்களின் பிடியிலிருந்து மீட்டெடுக்கவும், கூடுதல் தடுப்பணைகளை அமைத்து விவசாயத்திற்கும் பயன்படுத்தும் வகையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் விவசாயிகள் மற்றும் விவசாய பிரதிநிதிகள். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக செங்கல்பட்டு மாவட்ட செய்தியாளர் டில்லி பாபுவுடன் செய்திக்குழு.